அத்தியாயம் 49. அந்த அந்தி சாயும் மாலை நேரம் அந்த ஹைவே சாலையில் வண்டிகள் வருவதும் போவதுமாக இருந்தது. ஆனால் அப்படி ஒருத்தரின் கண்களிலும் சிக்காமல் அந்த சாலைக்கு ஓரமாய் இருந்த அடர்ந்த மரப்பகுதிகளுக்கு நடுவே தலைகீழாக சாய்ந்து கவுந்து கிடந்தது சித்துவின் கார். விருமாண்டியை கொஞ்சம் சாதாரணமாக எடை போட்டு விட்டான் சித்து. அன்று தன்னிடம் அடிவாங்கி சென்றவன் பெரிதாய் என்ன செய்துவிட போகிறான் என்று கணக்கு போட்டு விட்டான் போலும். ஆனால் அவன் அறிந்திருக்கவில்லை அவன் கேடிகளுக்கு கேடி என்பதை. இவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு சொந்தக்காரன் அத்தனை எளிதில் எதையும் சாதாரணமாக விடமாட்டான் என்று அறிந்து கொண்ட விருமாண்டி, ஒருவேளை இவர்கள் தப்பித்து சென்றால் இன்னொரு இடத்தில் அவர்களை அடித்து தூக்க வேண்டும் என்று போட்டு வைத்த ஸ்கெட்ச் தான் இந்த லாரி பிளான். காதல் மோகத்தில் சண்டையிட்டு வந்ததால் சித்துவும் நீண்ட நேரமாக இவர்களை துரத்தி வந்த அந்த லாரியை கவனிக்க மறந்துவிட்டான். என்ன செய்வது? எத்தனை பெரிய கொம்பனாக இருந்தாலும் கூட எல்லா நேரத்திலும் உஷாராக இருக்க முடியாது என்பதற்கு சித்துவே உதாரணம். என்ற முனங்கால் சத்தத்துடன் அந்த காருக்குள் இருந்து இரத்த கிளறியாக வெளியே வந்த சித்துவுக்கு உடலில் பலமான காயம். ஏதோ ஒரு கம்பி அவன் வயிற்றில் கொஞ்சம் பலமாக குத்தி இருந்தது. அதனால் இரத்தப்போக்கும் சற்று அதிகமாகவே இருந்தது அவனுக்கு. இருந்தபோதும் அதை கருத்தில் கொள்ளாதவன் தன்னவளைத்தான் தவிப்புடன் தேடினான். நிலா, நிலா என்று பரிதவிப்பாய் கவிழ்ந்து கிடந்த காருக்குள் தேடியவன் வண்டியிலிருந்து டீசல் வெளியேறுவதைக் கண்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார் வெடித்து சிதறப் போகிறது என்பதை அறிந்தவன் அவசரமாக வயிற்றை பிடித்தபடி நிலாவை தேடினான். நிலா முன் இருக்கையில் இருந்த சீட்டுகளுக்கு நடுவே சொருவி கொண்டு மயக்கத்தில் இருந்தாள். நிலா, என பாருடி, ப்ளீஸ் என்று தடுமாறி கார் உள்ளே சென்றவன் அவள் கன்னம் தட்டினான் வேகமாக. அவளுக்கு மயக்கம் மெல்ல மெல்ல கலைந்தது. நிலா, ஆர் யூ ஓகே? சீக்கிரம் கையை பிடிச்சு வெளியே வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் வெடிக்க போகுது. நிலாவும் அவசரமாக வெளியே வர முயற்சி செய்தாள். ஆனால் அவ்வளவு எளிதில் அவளால் வெளியே வர முடியவில்லை. அவள் கால் வசமாக உள்ளே சிக்கிக் கொண்டது. சிது, நீங்க இருந்து போயிடுடா. என்னால வெளியவே வர முடியாதுன்னு தோணுது. நீயாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடு ப்ளீஸ். எனக்கு என்ன விட நீ தாண்டி முக்கியம். என் உசிறு போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. கையப்பிடி, உன்னை விட்டு போக மாட்டேன்டி என்று வலியில் முகம் சுழித்தவன் அவளை நோக்கி கையை நீட்டினான். கண்கள் கலங்கி போனது நிலாவுக்கு. அவளும் எப்படியாவது காலை எடுத்துவிட முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் இம்மி அளவுக்கு கூட நகர முடியவில்லை. முடியலடா சித்து, ப்ளீஸ், நான் சொல்றத கேளு, போயிடுடா என்று கலங்கிய கண்களுடன் கத்தினாள். உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன்டி, கையப்புடி என்று அவள் கையை பிடித்தவன் அவனின் கால்கள் இரண்டையும் வண்டியில் ஊன்றி பல்லை கடித்தான். நான் இழுக்க போறேன் நிலா, கொஞ்சம் ட்ரை பண்ணு ப்ளீஸ், நீ வேணுண்டி எனக்கு என்று அந்த கண்களில் காதல் பொங்க சொன்னவன் பற்களை இறுக்கி கடித்து கால்களில் அழுத்தம் கொடுத்து அவளை இழுத்தான். நிலாவும் காலை பலமாக இழுக்க இருவரும் சேர்ந்து கீழே போய் விழுந்தார்கள். அடுத்த நொடி அந்த வண்டி டம் என்று வெடித்து சிதறியது. இன்னும் கொஞ்சம் தாமதமாகி இருந்தால் இருவரும் கரிக்கட்டையாகி இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்களுக்கு. லூசாடா நீ, என்ன காப்பாத்துறேன்னு உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்னடா பண்ணுவ? விசும்பலுடன் அவன் மார்பில் அடித்தவளுக்கு சத்தியமாக அவன் காதலை எடை போடவே முடியவில்லை. நான் வாழ்றதே உனக்காக தாண்டி. நீயே இல்லாத போது நான் வாழ்ந்த அ, என்னடி பண்ண போறேன்? வலியில் முகம் சுழித்தபடி சொன்னான். என்னடா ஆச்சு? எங்கேயாவது அடிபட்டுருச்சா என்று அவன் உடலை ஆராய்ந்தவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அவன் வயிற்றில் இருந்து வந்த குருதியை. துடித்தே போனால் அதை கண்ட நொடி அவ்வளவு ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது அவனுக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இவ்ளோ ரத்தம் போகுது. சித்து, வாடா, உடனே ஹாஸ்பிடல் போகலாம் என்று பதறி எழுந்தவள் கடினப்பட்டு அவனை தூக்கும் சமயம் படார் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்தான் சித்து. ஒரு நொடி என்ன நடந்தது என்று புரியாத நிலா அந்த உச்சக்கட்ட அதிர்ச்சி விலகாமல் திரும்பி பார்க்க கையில் பாதி உடைந்த மரக்கட்டையுடன் ரௌத்திரம் பொங்க நின்றான் விருமாண்டி. அவன் பின்னே அவன் ஆட்கள் நின்றார்கள். மீதி கட்டை கீழே உடைந்து நொறுங்கி கிடந்தது அவன் சித்துவை அடித்த அடியில். ஐயோ சித்து என்று கதறிக்கொண்டு அவன் அருகே ஓட முற்பட்டவளின் முடியை கொத்தாக பிடித்து இழுத்தான் விருமாண்டி.
என்னடி சித்து என் சொரக்கா கொத்துன்னு துள்ளிக்கிட்டு ஓட்டுற? என்ன பார்த்தா இளிச்சவாயன் ஈனாவானான்னு எழுதி ஓட்டியிருக்கா? தெரியாம தான் கேக்குற. அப்படி எதை பார்த்துடி அவன்கிட்ட மயங்குன? பணத்தை காட்டி மயக்குனானா இல்ல பவுசா ஏதாவது கொடுத்தானா? அவனை விட நான் நல்லாவே கம்பெனி கொடுப்பேன். என்கிட்டயும் வா என்று கொச்சை வார்த்தை பேசியவன் அவள் கன்னத்தை வலிக்கும்படி பிடித்தான். அவன் அடித்த அடியில் சித்து தலையில் இருந்து ரத்தம் வடிந்தது. அந்த நிலையிலும் தட்டு தடுமாறி எழுந்து நின்றவன் அவளை காக்கத்தான் நினைத்தான். ஏய், அவளை விடுங்கடா என்று இரத்த கிளறியாக எழுந்து நின்றவனை விருமாண்டி ஆட்கள் நகர விடாமல் பிடித்து கொண்டார்கள். உடலெங்கும் இரத்த கிளறியாக இருக்கிறான். ஆனால் அப்பொழுதும் கூட சித்துவை 4 பேரால் பிடிக்க முடியவில்லை. அடேங்கப்பா, தொட்டதுக்கே துள்றான். அப்ப மொத்தமா அனுபவிச்சா என்ன அணு அணுவா வெட்டி கொன்றுவானோ என நக்கலாய் சிரித்து கொண்டவன் அவன் ஆட்களுக்கு சைகை காட்டினான். அதை புரிந்து கொண்டவர்கள் சித்துவின் காயம்பட்ட வயிற்றில் ஓங்கி குத்தினார்கள். என்னதான் பல்லை கடித்து வலியை பொறுத்தாலும் அவன் முகத்தில் சிறு வலியை காட்டினான். அதை நிலாவால் உணர முடிந்தது. ஐயோ, ப்ளீஸ் அவரை விட்டுருங்க, அவரை எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் என்று கையெடுத்து கும்பிட்டு மன்றாடினாள். அதை பார்க்க பார்க்க அப்படியே போதை ஏறுவது போல் இருந்தது அவனுக்கு. அங்க அடிச்சா இங்க வலிக்குது. பா, அந்த ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னு லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரி பயங்கரமா இருக்கேப்பா. அப்போ இங்க அடிச்சா அங்க வலிக்குதான்னு பாப்போமா என்று வெள்ள சிரிப்புடன் வெண்ணிலாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் அந்த வீணாய் போனவன். சரியான அடிதான். பாவம், அந்த வெண்ணிற மேனியாளின் கன்னத்தில் அவன் கைத்தடம் அப்படியே அச்சு போல் பதிந்து போனது. தன்னை அடிக்கும் பொழுது கத்தாதவன் தன்னவளை அடிக்கும் பொழுது துடித்தான். டேய், அப்ப மேல கை வச்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி அஸ்தி கூட கிடைக்காம கழுகுக்கு வீசிடுவேன். அவ மேல இருந்து கையை எடுடா கபோதி என்று கண்களில் ருத்ரம் பொங்க வெறி பிடித்தவனை போல் கத்தினான் சித்து. அடேங்கப்பா, என்ன ஒரு பாசம்! ஏண்டி, எப்படி இவனை புடிச்ச? கை வச்சதுக்கே இப்படி துள்றான். உனக்கு ஒரு மேட்ரு சொல்லட்டுமா? என் நெத்தியில இருக்க காயத்துக்கு காரணம் யார் தெரியுமா? இதோ உன் காதலன் தான். அதுவும் உன் மேல நான் கை வைக்க போறேன்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே என் நெத்தியில ரத்த காவு வாங்கியிருக்கான். விருமாண்டி சொன்னதை கேட்டு அவள் கண்கள் இரண்டும் கலங்கி போனது. இப்போ அவனை உன் கண்ணு முன்னாடியே கூறு கூறா அறுத்து போட போறேன். இல்ல இல்ல, இப்படி பண்ணலாம். என் கையால கொல்றதை விட உன் கையால கொல்றது தான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பாக்குறியா என்று அவள் முடியை பிடித்து தரதரவென்று இழுத்து சென்றவன் அவள் கையில் கத்தியை பிடிக்க வைத்தான். அட புடி செல்லம், உனக்காக மசுர மட்டும் இல்ல உசிரையும் தருவேன்னு பக்கம் பக்கமா கதை விட்டு தானே கரெக்ட் பண்ணியிருப்பான் இந்த கஸ்மாலம். இன்னைக்கு அது நிஜமா இல்லையான்னு செக் பண்ண வேணாமா? எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் சொல்லு? என் செல்ல குட்டிகள, கத்திய புடிங்க, புடிடி என்று கர்ஜித்தவன் அவள் கையை இறுக்கி பிடித்தான். ப்ளீஸ், அவனை விட்டுரு. ஏற்கனவே அவனுக்கு பிளட் அதிகமா போயிடுச்சு, ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் நிலா. அப்போ மிச்சம் இருக்கதையும் வெளியே எடுத்துடலாம் தங்கம் என்று அவள் கையை இறுக்கி பிடித்து சித்துவின் ரத்தம் படிந்த சட்டையை கிழித்து எறிந்தவன் அந்த கத்தி கொண்டு அவன் காயம்பட்ட வயிற்றில் குத்தினான். காயம்பட்ட இடத்தில் மறுபடியும் குத்தும் பொழுது துடித்து போனான் அவன். ஆனால் அப்பொழுதும் வலியை வெளிக்காட்டாதவனின் சிவந்த கண்களும் நிலாவின் கலங்கிய கண்களும் ஒன்றாய் சங்கமித்து கொண்டது. அவனுக்கு வலித்ததோ இல்லையோ, ஆனால் நிலாவுக்கு தான் அது அதிகம் வலித்தது. அவள் கையில் அழுத்தம் கொடுத்து இன்னும் கத்தியை அவன் வயிற்றில் ஆழமாக இறக்கினான் விருமாண்டி. சித்து கண்கள் அப்பொழுது கூட கலங்கவில்லை. ஆனால் அவன் வாயிலிருந்து ரத்தம் ஊற்றியது. எனக்கு ஏதாவது ஆனா என்னடி பண்ணுவ? அன்றொரு நாள் சித்து கேட்ட கேள்விக்கு அவள் சொன்ன பதில் இருவருக்கும் ஞாபகம் வந்தது. ஹிம்ச விட்டதுன்னு சந்தோஷமா இருப்பேன். அவள் விளையாட்டாக சொன்ன பதில் அது. ஆனால் இந்த நொடி அவன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்று அவள் உள்ளம் கொண்ட வலியின் அளவு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அத்தியாயம் 50. அவன் படும் வேதனையை தாங்க முடியவில்லை அவளால். சிறு வயதில் அவன் தெரியாமல் கீழே விழுந்து காயம்பட்டதுக்கே துடித்து போனவள் அவள். ஆனால் இன்று அவள் கைகளாலே அவன் வயிற்றில் கத்தியை இறக்க வைத்து விட்டான் இந்த படுபாவி. என்ன ஒரு காவிய காதல்! ஏண்டா, இந்த மாதிரி ஒரு சீனை படத்துல கூட பாத்திருக்க மாட்டீங்க தானே?
அண்ணா உங்களுக்கு ஃப்ரீ ஷோ காட்டுறேன் பாருங்க என்று நக்கல் புன்னகை செய்தவன் இப்பொழுது கத்தியை உருவி சித்துவன் உள்ளங்கையில் இறக்கினான். உன்னை கெஞ்சி கேக்குறேன், அவனை விட்டுரு ப்ளீஸ். இதுக்கு மேல ஏதாவது பண்ணா அவன் செத்துருவான் என்று கெஞ்சி கதறினாள் நிலா. இதில் விருமாண்டி கொஞ்சம் கவனம் சிதறும் வேளை அந்த நிலையிலும் இரத்த கிளறியாக இருந்த சித்து அவன் கைகளில் சொருவியிருந்த கத்தியை உருவி அவனை பிடித்திருந்தவர்களின் உடலில் சதக் சதக் என்று சரமாரியாக குத்தியவன் கண்கள் சொருக தட்டு தடமாறி நின்றான். இவ்வளவு குத்து வாங்கிய போதும் தன் ஆட்களை குத்தி கிழித்தவனை ஒரு நொடி ஏதோ டீமன் போல் பார்த்தான் விருமாண்டி. ஏய் என்று கோபம் கொண்டு விருமாண்டி ஓடி வந்து சித்துவை அடிக்கப் போகும் சமயம் அந்த கத்தியை அவன் தோள்பட்டையில் இறக்கி விட்டான் சதக்கென்று. ஒரு குத்துக்கே வலி பொறுக்க முடியாமல் கத்தி கதறினான் விருமாண்டி. ஆனால் சித்து அத்தனை அடி வாங்கியும் சிறு கண்ணீர் கூட சிந்தாமல் நின்றவன் கொஞ்சம் தடுமாறிய போதும் அங்கிருந்த அத்தனை பேரையும் அந்த ஒற்றை கத்தி கொண்டு குத்தி கிழித்தான். அழுது வீங்கிய கண்களை துடைத்துக் கொண்டாள் நிலா. கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல் அந்த கத்தி கொண்டு குத்தி தள்ளிய சித்து வெறி பிடித்த வேங்கை போல் இருந்தான். அவனை பார்க்கவே அத்தனை பேருக்கும் பயமாக இருந்தது. சிலர் பயந்து கூட ஓடிவிட்டார்கள். அடுத்து அவன் விருமாண்டியை குத்த போகும் சமயம் ஒருவனின் மிரட்டல் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் சித்து. அங்கே கைகளில் துப்பாக்கியை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான் சந்தோஷ். அவனும் அந்த கல்யாண மண்டபத்தில் தான் இருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கும் அனைத்து விஷயமும் தெரிந்தது. உடனே அவன் ஹாஸ்பிட்டல் வந்து விருமாண்டியை சந்தித்து அவனுடன் ஒரு டீல் போட்டு கொண்டான். நிலாவை பிடிக்க சந்தோஷ் உதவி செய்தால் சுஜியை எப்படியாவது சந்தோஷுக்கு கட்டி வைப்பதாக விருமாண்டி வாக்கு கொடுத்திருந்தான். எனக்கு சுஜா வேணும். அவ எனக்கு கிடைக்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என் அப்பனை போட்டது உன் ஆளுங்கதான்னு தெரிஞ்ச போதும் நான் ஏன் அமைதியா இருந்தேன் தெரியுமா? உன்கிட்ட நல்ல பேர் எடுத்து சுஜாவா கல்யாணம் பண்ண. ஆனா நீ என்னன்னா பெரிய பருப்பு மாதிரி அந்த ருத்ரனுக்கு அவளை கட்டி வைப்பேன்னு சொல்ற. கேள்விப்பட்டேன். நீயும் அவனும் ப்ரோவா. உன் அம்மா எத்தனை பேருக்குடா பொண்டாட்டி என்று துப்பாக்கியை நீட்டியபடி திமிராக பேசினான் சந்தோஷ். ஏனோ ரங்கநாயகியை பற்றி அவன் தவறாக பேசியதும் சுல்லென்று கோபம் வந்தது சித்துவுக்கு. ஏய், இன்னொரு வார்த்தை அவங்கள பத்தி பேசினா கொன்னுட வேண்டாம் உன்ன என்று அந்த இடமெங்கும் அதிரும்படி கத்தினான் சித்து. அம்மானே சொல்ல மாட்டானா, ஆனா அம்மாவை சொன்னா கோபம் வருமா? இல்ல உன் லாஜிக் என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. உண்மைய சொல்லு, அவங்க மேல கோவமா இருக்கியா இல்லையா? டேய், அத பத்தி உனக்கு என்னடா கவலை வெண்ண? அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசினா செதில் செதிலா வெட்டிடுவேண்டா. ஆனா அதுக்கு முன்னாடி உன் அம்மாவை என் ஆளுங்க சரிச்சிருவாங்க என்று அவன் போனை எடுத்து காட்டினான் சந்தோஷ். அதில் கோவில் சன்னிதானத்தில் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ரங்கநாயகியை சுற்றி அவன் ஆட்கள் கைகளில் ஆயுதம் ஏந்தி நின்று கொண்டிருந்தார்கள். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் அம்மா பாடி கூட கிடைக்காத மாதிரி அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுங்க. என் சுஜாவா அடைய யார் குறுக்க வந்தாலும் அத்தனை பேரையும் அறுத்து போடுவான் இந்த சந்தோஷ். உன்னை மட்டும் இல்ல, அந்த ருத்ரனையும் சும்மா விட மாட்டேன்டானா. இப்போ உனக்கு இருக்கிறது ரெண்டுல ஒண்ணுதான். ஒழுங்கா அந்த கத்திய கீழே போட்டு கைய தூக்கி நில்லு. அப்படி இல்லைன்னா உன் அம்மாவை இப்பவே என் ஆளுங்க அறுத்து போடுவாங்க என்று சரியான இடத்தில் சித்துவுக்கு ஸ்கெட்ச் வைத்தான் சந்தோஷ். சித்து கைகளில் கத்தி இருந்தது. அவன் நினைத்தால் ஒரே நொடியில் மொத்தமாக விருமாண்டியை கொன்றுவிட முடியும். ஆனால் அங்கே அவன் அன்னையை அறுத்து போட்டு விடுவார்கள் சந்தோஷ் ஆட்கள். முடிவு பண்ணு, உன் அம்மா உயிரா இல்ல நிலாவா? யாரு வேணும்னு முடிவு பண்ணு என்று கவுண்டிங் செய்தான் அவன். என்ன முடிவு செய்வதென்று தெரியாமல் குழம்பி போய் நின்ற சித்து கண்களை மூடி பெருமூச்சு விட்டபடி அவன் கையில் இருந்த கத்தியை கீழே போட்டு கையை தூக்கினான். இந்த நொடி அவன் முடிவு செய்தது அவன் அம்மாவைத்தான். பாரா, அம்மா மேல பாசம் அதிகம்தான் போல என்று அவன் கீழே விழுந்து கிடந்த விருமாண்டிக்கு கண்ணை காட்டினான். அதை புரிந்து கொண்டவன் அங்கே இருந்த இரும்பு ராடை எடுத்து சித்துவின் பின்னந்தலையில் அடித்தான். இதில் சித்து நிலை தடுமாறி கீழே விழுகும் சமயம் வெண்ணிலாவை கையை பிடித்து தரதரவென இழுத்து சென்றான் விருமாண்டி. பரதேசி நாய், கொஞ்ச நேரத்துல சாவு பயத்தை காட்டிட்டான். இவனை சுட்டு தள்ளுடா, செத்து ஒழியட்டும் என்று
தோள்பட்டையை பிடித்தபடி கத்தினான் விருமாண்டி. சந்தோஷ் துப்பாக்கி கொண்டு சுடப்போன சமயம் அங்கே கையும் காலும் இழுக்க பிக்ஸ் வந்து துடித்தான் சித்து. அவன் தலையில் வலுவாக அடித்து விட்டான் போலும். அந்த அதிர்ச்சியில் பிக்ஸ் வந்து விட்டது. என் கையை விடுடா, ஐயோ சித்து என்று கத்திக் கொண்டிருந்தாள் நிலா ஒரு பக்கம். என்னடா வேடிக்கை பாக்குற, அவனை சுட்டு தள்ளு. அதுக்கு அவசியமே இல்ல. ஆல்ரெடி அவன் சாவ நெருங்கிட்டான். சுட்டா உடனே செத்துருவான். ஆனா காப்பாத்த யாரும் இல்லாம துடிச்சு சாவட்டும் அவன். பிக்ஸ் வந்துருச்சுல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே போய் சேர்ந்துருவான். நம்ம கிளம்பலாம் என்று துடித்து கொண்டிருந்த சித்துவை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் காரில் ஏறினார்கள். சித்து சித்து என்று வெண்ணிலாவின் கதறல் சத்தம் அவன் காது மடலை தீண்டி சென்ற போதும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் வெட்டி வெட்டி இழுத்தது சித்துவுக்கு. அவ்வளவுதான், அவன் முடிவு நெருங்கிவிட்டது. மரணம் அவனை தழுவ போகிறது என்று கவலை கொள்ளும் சமயம் அந்த கடவுள் கொஞ்சம் இரக்கம் காட்டி வருண பகவானை அனுப்பி வைத்தார். மேகம் திடீரென்று கருத்து மழையடித்து ஊற்றியது. அந்த தண்ணீர் துளி சொட்டு சொட்டாக அவன் மேனியில் பட அந்த பக்கம் அரித்து செல்லப்பட்ட இலைகளுக்கு நடுவே அந்த இரும்பு ராடும் இழுத்து வரப்பட்டு அது சித்துவின் கரத்தில் வந்து தட்டி நின்றது. அந்த இரும்பை அழுத்தி பிடித்தது அவன் கரங்கள். கிட்டத்தட்ட மரணத்தை தொட்டு வந்தவனுக்கு பிக்ஸ் நின்றுவிட தட்டு தடுமாறி எழுந்து நின்றவனுக்கு இப்பொழுதும் வெண்ணிலாவின் சத்தம் காதில் கேட்டது. உடலெங்கும் ஏற்பட்ட இரத்த துளிகள் மழையில் நனைந்து கரைந்து ஓட அந்த காயங்களுடன் அந்த ஹைவே வரை தடுமாறி நடந்து வந்தவன் தொப்பென்று மயங்கி விழுந்தான். அதற்கு மேல் முடியாமல். 3 நாட்களுக்கு பிறகு சித்து சித்து என்று வெண்ணிலாவின் அலறல் சத்தம் கேட்டு ஐசியூவில் அன்கான்சியஸில் இருந்த சித்து பட்டென்று எழுந்து அமர்ந்தான். அவன் அருகே தலை சாய்த்த கண்கள் மூடியிருந்த ரங்கநாயகியும் பட்டென்று எழுந்து கொண்டார். 3 நாட்களாகவே அவன் கோமாவில் தான் இருந்தான். மகன் திடீரென்று கண் விழித்ததும் சந்தோஷம் கொண்டவர் ருத்ரனை கத்தி அழைத்தார். ருத்ரா, சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு வாடா என்று அவர் போட்ட சத்தத்தில் வெளியே மெல்ல கண்மூடியிருந்த ருத்ரன் படபடவென்று கண்முழித்து ஓடினான் டாக்டரை அழைத்து வர. சித்துவுக்கு தலையில் கட்டும் வயிற்றில் தையல் போட்டு கட்டும் போட்டிருந்தார்கள். இப்பொழுது அவன் அசையக்கூடாது. ஆனால் அவனால் எப்படி அப்படியே இருக்க முடியும்? தன்னவளை அவன் கண்முன்னே கடத்தி சென்று விட்டார்கள். அதனால் அவன் கைகளில் மாயாட்டி இருந்த ட்ரிப்ஸுக்கு போட்டிருந்த ஊசியை எல்லாம் கழற்றி எறிந்தவன் தட்டு தடுமாறி கீழே இறங்கினான். சித்து, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. இப்ப நீ எங்கேயும் போக கூடாது. சொன்னா கேளுப்பா என்று அவர் என்ன சொன்ன போதும் சித்து கேட்பது போல் தெரியவில்லை. மிஸ்டர் சித்தார்த், உங்க பாடி கண்டிஷன் சரியில்லை. நீங்க ஏற்கனவே கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டி வந்திருக்கீங்க. இப்போ நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும் என்று டாக்டரும் சொல்லி பார்த்தார். ஆனால் அதை காது கொடுத்தும் கேட்காதவன் தடுமாறி அங்கிருந்து சட்டையை எடுத்து மாட்டினான். ருத்ரன் எதுவும் பேசாமல் தாடியை சொரிந்து கொண்டிருக்க அவன் மண்டையில் 2 கொட்டு கொட்டிய அவன் அன்னையோ கஞ்சாடை காட்டினார். அவன் கேட்க மாட்டான், போனா போட்டும் விடுங்க என்றான் கொட்டாவி விட்டபடி. அப்படியா? அப்படின்னா அவன் எங்க போனாலும் நீயும் போ என்று அவன் கையில் சாவியை திணித்தார் ரங்கநாயகி. மா, சான்ஸே இல்ல, நான் போக மாட்டேன். ரங்கநாயகி முந்தானை எடுத்து மூக்கை உறிஞ்சினார். அவன்தான் அம்மா சொல்றத கேட்கல, நீயும் நான் சொல்றத கேட்க மாட்டல்ல என்று சென்டிமெண்ட் சீனை போட்டார் அவர். ஆனா ஊனா இதையே வச்சு ஆஃப் பண்றானுங்க. சரி சரி, ஒப்பாரி வைக்காதீங்க, போறேன் என்று கடுப்புடன் சாவியை வாங்கியவன் சித்துவுக்கு முன்காரில் ஏறி அமர்ந்தான். நீ ஒன்னும் வர தேவையில்ல, வண்டியை விட்டு இறங்கு. ஹலோ, நான் ஒன்னும் உன் மேல இருக்க அக்கறையில வரல. என் அம்மா சொன்னாங்கன்னு வரேன், அவ்வளவுதான். நான் என்ன உன்ன மாதிரி அம்மா மேல அக்கறை இல்லாதவனா? அங்க போய் உனக்காக சண்டை செய்வேன்னு ஆசைப்படாத. நான் ஜஸ்ட் உன்னை கூட்டிட்டு போவேன், அவ்வளவுதான். சண்டையெல்லாம் நீதான் பாத்துக்கணும் என்று காரை காரைக்குடி நோக்கி கிளப்பினான் ருத்ரன். அதே நேரம் அங்கே விருமாண்டிக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாண ஏற்பாடு தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. இங்கே காரும் மின்னல் வேகத்தில் வேகம் எடுத்து சென்றது. அத்தியாயம் 51. எனக்கு அதிர வச்சவன் காதலுக்கு கண்ண மாதிரி தேரோட்டியா போயிட்டு இருக்கேன். கடவுளே, என் நிலைமை எவனுக்கும் வரக்கூடாது என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டு வண்டி ஓட்டியவனின் முன் வெண்டைக்காய் விரல்கள் வந்து பாதாமை நீட்டியது. ஆத்தாடி ஜெகன்மோகினி என்று படார் என ஹைவேயில் போய்க் கொண்டிருந்தவன்
பிரேக் போட்டு நிறுத்தினான் வண்டியை. அந்த பின் சீட்டில் அழகாய் கண் சிமிட்டி சிரித்தாள் சுஜா. ஏ, நீ எப்ப வண்டிக்குள்ள ஏறின? அவன் சிறு அதிர்ச்சியுடனே கேட்டான். உண்மையில் அவள் வண்டிக்குள் ஏறியதை அவன் கவனிக்கவில்லை. ம், நீங்க வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே. நீ ஏன்டி இப்ப இதுல வந்த? நான் என்ன உனக்கும் அவனுக்கும் சேவகனா? அக்காவை கூட்டிட்டு வரேன் நானும் வர வேணாமா? அடியே, நம்ம இன்னும் சாவகாசமா டூரா போறோம்? சண்டைக்கு போறோம்டி. மரியாதையே கீழே இறங்கு. முடியாது. எனக்கு ஏதாவது ஆனா என் சித்து அண்ணா பாத்துப்பாரு. உங்களுக்கு தான் என்ன பத்தி கவலை இல்லையே. அப்புறம் நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? என்று சரியாக பாயிண்ட் பேசினாள். ஆ, அவனையே நான் தான் பாத்துக்கணும் போல. இதுல அவரு இவள பாத்துப்பானாம். சரி, எனக்கு தான் உன்னை பத்தி கவலை இல்லையே. நீ வந்தா என்ன, வரலன்னா எனக்கு என்ன? என்று உச்சிக்கொட்டி கொண்டவன் அவன் அம்மாவின் சத்தம் கேட்டு அதிர்ச்சியானான். அவரும் பின் இருக்கையில் தான் இருந்தார். மா, நீ எப்பமா வண்டியில ஏறின? வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி தான்டா. ஐயோ ஆண்டவா! நம்ம என்ன பொண்ணு பார்க்கவா போறோம்? பொண்ண தூக்க போறோம். என்னமோ டைட்டானிக் கப்பல சுத்தி பார்க்க போற மாதிரி ஜாலியா கிளம்பி வரீங்க. நான் ஒருத்தன் எத்தன பேர தான் காப்பாத்த முடியும்? ஆமா, நீங்க மட்டும் தானா? இல்ல நம்ம வீட்ல பாட்டி பாட்டின்னு ஒரு கிழவி இம்ச பண்ணிட்டு இருக்குமே, அதையும் இழுத்துட்டு வந்தீங்களா? டேய், நானும் இங்க தான்டா இருக்கேன். என்னையா கிழவின்னு சொல்ற? என்று ஸ்டெப்னி இருக்கும் இடத்திலிருந்து ஹாயாக காலாட்டியபடி சத்தம் கொடுத்தது கிழவி. ஆத்தாடி, நீயும் இங்கதான் இருக்கியா? ஆனா பொண்ண தூக்குறதுக்கு இப்படி குடும்பமா கிளம்பி போறத இங்கதான் பாக்குறேன். நல்ல குடும்பம்டா இது. டேய், வாய் பேசாம வண்டிய ஓட்டுடா. போலீஸ்னு தான் பேரு. ஆனா ஒரு வண்டி கூட ஓட்ட தெரியல. அங்க பாரு, எக்ஸல்ல போறவன் கூட ஓவர்டேக் பண்ணி போறான். அப்படி என்னத்த தான் இந்த போலீஸ் வேலையில கத்து கொடுத்தாங்களோ தெரியல. ஏம்மா, நல்லா யோசிச்சு சொல்லு. இவன் தான் வேணுமா? என்று பேரனை பங்கம் பண்ணியது அந்த பாட்டி. ஆனாலும் பாட்டிக்கு கொஞ்சம் லொல்லு அதிகம்தான் என்றபடி வண்டியை வேகம் எடுத்து ஓட்டியவன் காரைக்குடி நோக்கி சென்று கொண்டிருக்க, அதே நேரம் அந்த காரைக்குடியை களை கட்டும் வகையில் தெருவெங்கும் போஸ்டர் அடித்து ஒட்டி கட் அவுட் அடித்து வைத்து கோலாகலமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தான் விருமாண்டி. ஆனால் கல்யாண பெண்ணான வெண்ணிலா அந்த மணப்பெண் அறையில் கண்கள் கலங்க, ஒரு பொட்டு கூட முகத்தில் சந்தோஷம் என்பதை அறியாமல் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். சித்துவை பற்றி நினைத்து கொண்டிருந்தவள் டப் டப் என்ற சத்தமான காலடி சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே இதழில் தவழ்ந்த நக்கல் புன்னகையுடன் அவள் முன்னே வந்து நின்றான் விருமாண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். ஆனா கல்யாண பொண்ணு இப்படி கண்ண கசக்கிட்டு உட்கார்ந்திருக்கலாமா? என்று அவள் கன்னத்தை தொட வந்தான் விருமாண்டி. ஆனால் நிலாவோ கன்னத்தை பின்னோக்கி எடுத்துக்கொண்டவள் அவனை கேவலமாக பார்த்தாள். உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. என்ன தொடாத என்று முகத்தை பின்னோக்கி எடுத்துக்கொண்டாள். தொடக்கூடாதா? நீ என்ன குந்தி தேவியா? தொடாம புள்ள பிறக்க? நான் என்னமோ 10 புள்ள பெத்துக்க பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீ என்னன்னா தொடாதன்னு சொல்லி என் மனச கஷ்டப்படுத்துறியே செல்லம். ஓஹோ! இன்னும் உன் காதலன் நெனப்பு போகலையா? இந்நேரம் அவன புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். இங்க பாரு, உனக்கும் அவனுக்கும் இடையில என்ன கருமத்த எல்லாம் பண்ணியோ அதை என் கூடவும் பண்ணு. ச்சீ! உனக்கு இந்த மாரி பேச வெக்கமா இல்ல? இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா முடியுமா? எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என் பொண்டாட்டி ஆகப் போற. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்கு மேலயும் உன்னை யாராவது காப்பாத்த வருவாங்கன்னு நினைச்சா அது உன் முட்டாள்தனம். அவன் செத்துட்டான்டி. என் சித்து சாக மாட்டான். கலங்கிய கண்களுடன் சொன்னாள் நிலா. அப்போ அவன் உன்னை காப்பாத்த இங்க வருவான்னு இன்னும் நம்புற நீ? ஏண்டி, அன்னைக்கு நீ முக்கியமா ஆத்தா முக்கியமான்னு கேட்டதுக்கு அவன் ஆத்தா முக்கியம்னு உன்னை விட்டவன் அவன். அவனுக்காகவா இப்படி நீலி கண்ணீர் வடிக்கிற? ச்சே, என் சித்து பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அவன் கால் தூசிக்கு வருவியா நீ? என் கண்ணுல தூசி விழுந்தா கூட தாங்கிக்க மாட்டான் அவன். அவங்க அம்மா அவன் கஷ்டப்படும் போது கூட இல்லைன்னாலும் அவன் உயிரை விட அம்மா முக்கியம்னு நினைச்ச அவன் எங்க? பெத்த அம்மாவ ஒரு மனுஷியா கூட மதிக்காத நீ எங்க? எவன் ஒருத்தன் அம்மாவுக்காக என்ன வேணாலும் செய்ய துணிறானோ அவன் தான் கட்டின பொண்டாட்டிய கண் கலங்காம பாத்துப்பான். அவனை பத்தி பேச உனக்கு ரைட்ஸ் இல்ல என்று அவன் முகத்தில் அடித்தாற்போல் சொன்னாள். அடேங்கப்பா! காதலன் செத்து போனாலும் இன்னும் காதல் வாழுது போலவே. சரி, உன் காதலனை நினைச்சு கனவு காணு.
அப்புறம் அதுக்கெல்லாம் நேரமே இருக்காத மாதிரி உன்னை அணு அணுவா டார்ச்சர் பண்ண போறேன்டி நான். இப்பவும் சொல்றேன். உன்னை யாராலயும் காப்பாத்த முடியாது. சீக்கிரம் கிளம்பி வர வழிய பாரு. இல்லனா கீழ இருக்க என் ஆளுங்க உன் அப்பனை கொன்னு புதைச்சிடுவானுங்க என்று மிரட்டிவிட்டு சென்றான். செய்யும் வழி அறியாது அந்த வெற்று சுவற்றை பார்த்து கொண்டிருந்தவள் அங்கிருந்த பட்டு சேலையை எல்லாம் தூக்கி விசிறி அடித்தாள். கத்தி அழுதாள். அவள் முகம் வீங்கிவிட்டது. ஆனாலும் யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. நேரம் செல்ல செல்ல உள்ளே வந்த பியூட்டிஷியன் அவளை பலவந்தமாக அமர வைத்து மேக்கப் போட்டு விட்டார்கள். அவள் மறுக்க மறுக்க அவளை கல்யாணத்துக்கு தயார் செய்துவிட்டு போனார்கள். வெறுமாண்டே கல்யாண கோலத்தில் அங்கும் இங்கும் வந்தவர்களை வரவேற்று அமர வைத்தான். சந்தோஷ் கூட அங்குதான் இருந்தான். அவ இன்னும் அந்த சித்து வருவான்னு நம்புறா. உனக்கு உறுதியா தெரியுமா அந்த சித்து செத்துட்டானா என்று யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என சிரித்த முகத்துடன் கேட்டான். நக்கலாக காதை குடைந்து கொண்ட சந்தோஷ், அதெல்லாம் விசாரிச்சுட்டேன். அந்த சித்து இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. நீ தைரியமா தாலி கட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. அந்த சுஜாவ தூக்கிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். மறந்துடாத. சரி சரி, நான் மறக்கல. என் கல்யாணம் முடிஞ்சதும் உன் கல்யாணம் தான். சுத்தி ஆளு போட்டிருக்கேன். இருந்தாலும் பாத்துக்கோ. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் என்று மாப்பிள்ளை கோலத்தில் போய் அந்த மணமேடையில் அமர்ந்தான் விருமாண்டி. அந்த சிவப்பு வண்ண பட்டு சேலையில் தங்க ஆபரணங்கள் பூட்டி மணக்கோலத்தில் அமர்ந்திருந்தவளின் முகத்தில் துளியும் சிரிப்பென்பதே இல்லை. வெண்ணிலாவின் தந்தை சொக்கலிங்கம் உள்ளே வந்தார். பா, ப்ளீஸ்பா, அவர்கிட்ட சொல்லுங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவன் நல்லவன் இல்லப்பா என்று கண்ணீர் விட்ட மகளை வெற்று பார்வை பார்த்தார் அவர். நீ இப்படி பண்ணிருக்க கூடாது நிலா. அம்மா இல்லாத பொண்ணுன்னு நான் உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அது இப்ப தப்புன்னு எனக்கு தோணுது. அத்தனை பேரு முன்னாடி என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன்னு எனக்கு காரி துப்பறான் அவன். இது வரைக்கும் நீ கேட்டு எதுவும் இல்லைன்னு சொன்னதில்ல. ஆனா அப்பா உன்கிட்ட கேட்டது ஒண்ணுதானே. அது உன் கல்யாணம். நீ வேற பையனை விரும்புறதா முன்னாடியே சொல்லிருக்கலாமே. அப்போ சம்மதம் சொல்லிட்டு அவன் கூட போனது தப்புதானே நிலா. அப்பாவுக்கு கொடுத்த வாக்க மீறிட்டியே. அப்பாவா அசிங்கப்படுத்திட்டியே நிலா என்று வருத்தமாக சொன்னார். இத்தனை நாளாக தனக்காக இருந்த தன் தந்தை கூட எதிராக மாறியதை எண்ணி அவள் உலகமே இருண்டது போல் இருந்தது. பா, நீங்க தான் என் உலகம். உங்கள மீறி இதுவரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்ல. அவன் எனக்கு பிடிக்கும் தான். ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் உங்கள மாதிரிப்பா. என்ன அன்பா பாத்துப்பான். குழந்தை மாதிரி கேர் பண்ணுவான். இத்தனை நாள்ல அவன் சுண்டு விரல் என் சம்மதம் இல்லாம பட்டதில்ல. அவன பிடிச்சிருந்தாலும் அவன்கிட்ட அத சொன்னதும் இல்ல. ஏன்னா உங்க சம்மதம் வேணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்ப்பா. இப்பவும் உங்களுக்கு பேச்ச மீறக்கூடாதுன்னு தான் அவன பிடிக்காத போதும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். அவன் நல்லவன் இல்லப்பா. கண்டிப்பா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். ஆனா என் சித்து நல்லவன். உங்கள மாதிரி என்ன நல்லா பார்த்துப்பான்ப்பா என்று எழுந்து கதவருகே சென்றவள் தன் தந்தையை நிமிர்ந்து பார்த்தாள். உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன். அதே சமயம் என் உடம்புல அவன் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிருவேன். இந்த மனசும் உடம்பும் என் சித்துவுக்கு மட்டும்தான். அவன் வருவான். கண்டிப்பா வருவான். அப்ப கூட உங்க சம்மதம் இல்லாம அவன் கூட போக மாட்டேன் என்று கடைக்கண்ணில் வழிந்த கண்ணீர் துளியை துடைத்துக் கொண்டு மணமேடை நோக்கி நடந்தாள் வெண்ணிலா.